குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து மாங்காய் சாதம் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் மசாலா போட்டு போட்டு பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டது பசங்களுக்கு. பெரியவங்களுக்கும் சரி, எல்லா மசாலாவும் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. இதை பாருங்கள், இப்போ மாங்காய் சாதம் ரொம்ப சிம்பிள். காலையில் எழுந்து சீக்கிரமாக பண்ணிடலாம். சாதம் தனியாக வடித்து வச்சுக்கோங்க, நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி. இதை பாருங்கள், மாங்காவை வந்து தோல் எடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம மிக்சியில் பீசஸாக கட் பண்ணி போட்டு, பச்சை மிளகா காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதையும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கிரேவியை ஒரு தொக்கு மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கடாயில் வந்து எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டு அதுக்கப்புறம் அந்த மாங்காய் தொக்கு எடுத்து அதில் போட்டு நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை மொத்தம் போனதுக்கப்புறமா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா வந்து கடாய் கொட்டாமல் வந்ததுக்கப்புறமா இந்த சாதத்தை போட்டு அதில் எவ்வளோ தேவையோ அதை போட்டு நம்ம கலந்துக்கலாம். எப்போவுமே வந்து அப்படியே மொத்தமாக எடுத்து சாதத்தை கொட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான இது வராது. அதனால் நம்ம வந்து அதில் தேவையான அளவு வச்சு நம்ம கலந்துக்கிட்டு பாட்டு சால்ட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம அந்த தொக்கை வந்து திருப்பியும் வந்து போட்டுக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எப்போவுமே சொல்வேன், 1 சொல்லி கொடுத்தா 2 சொல்லி கொடுப்பேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தேங்காவும் அதே மாதிரி தான். தேங்காவும் பச்சை மிளகாவும் உப்பும் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி தாளிச்சிட்டு அதில் சாதம் போட்டோன்னா தேங்காய் சாதம் ஆகிடும். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.